சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 டீஸ்பூனுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுருக்குறாங்க. அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூடி காரமே இல்லாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரக்கோலியை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. ப்ரக்கோலி வெஜிடபிள்ஸ்லேயே நம்பர் 1ல் இருக்கிறது ப்ரக்கோலி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு புலாவ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ ப்ரக்கோலி போட்டாச்சு. அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க. அதுக்கு கூடவே நம்ம மல்லியும் சேர்த்துக்கலாம், மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி எல்லாமே நம்ம செடியிலேருந்து கிடச்சது தான் இது எல்லாமேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர், இதில் 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக கொதி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கி நான் வச்சுருக்குறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். முக்கால்வாசி நான் சேர்த்துருக்குறேன். ஸ்வீட் கார்ன் போடும் போது சாப்பாடு ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி நம்ம கழுவி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அது ஹை ஃப்ளேமில் தீ வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசிக்கும் கரெக்டாக ஈவனாக ஆயிடுச்சு. மறுபடியும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். சீரக சம்பா சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலே நல்லா வெந்துடும். இது இந்த மாதிரி ஈவனாக அமுத்தி விட்டுடலாம். என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ப்ரக்கோலி புலாவ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நமக்கு சூப்பராக நமக்கு ப்ரக்கோலி கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைகளுக்கு இதை போட்டுட்டு இதுக்கு சைடிஷாக நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி சில்லி மாதிரி வறுத்து கொடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.